இந்த வாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், நல்ல பொருளாதாரமும் வளமும் மேன்மையும் உண்டு. நன்மைகள் அதிகமாக கிடைக்கும், பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும், எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும், மதிப்பு மரியாதையும் கிடைக்கும், செல்வாக்கு ஓங்கும், குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும், தம்பதிகளிடையே அன்பு மேலோங்கும், மனைவி வழியில் அவ்வப்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மோதல்கள் அடியோடு மறையும், பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும், உத்தியோகம் பார்ப்பவர்கள் உன்னத நிலையை அடையலாம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை இருக்கும், மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும், சக ஊழியர்களின் உதவி கிடைக்கும், சிலர் அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவார்கள், வியாபாரிகளுக்கு செய்து வரும் தொழிலில் சிறப்பான பலன்களை காணலாம். தொழில் நிமித்தமாக சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டியது வரலாம், கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், புகழ் பாராட்டு வந்து சேரும், அரசியல்வாதிகளுக்கு நல்ல பெயர் எடுப்பதற்கான சூழல்கள் உருவாகும், அவர்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும், மாணவர்களுக்கு நல்ல நிலை உருவாகும். அவிட்டம் 3-4 பாதங்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டும், ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டிய இருக்கும், பண வரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை, உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது, புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும். சதயம். இந்த வாரம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும், வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் அக்கறை தேவை, சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம், கவனமாக பேசுவது நல்லது, விபரீத ஆசைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருப்பதால் கவனம் தேவை. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். பேச்சின் இனிமை சாதனம் இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்களை பெறுவீர்கள், உங்களது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பரிகாரம். புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை அன்று அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு கோயிலுக்கு சந்தனம் குங்குமம் கொடுத்து வழிபட வேண்டும்.